பயணம், ட்ராவல் நம்ம வாழ்க்கையோட எந்த அளவுக்கு ஒன்றி போயிருக்கு அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் போதும். அதுதான் வேர்ல்டு மேப், உலக வரைபடம். பயணம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா அது சாத்தியம் இல்லாமல் போயிருக்கும். உச்சகட்டமாக மனிதனோட பயணம் இன்றைக்கி மற்ற கிரகங்களை தேடி போய்கிட்டு இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு பயணத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அந்த பயணத்திற்கான காரியம் தாண்டி வேறு சில வகைகளில் நாம் பெறும் லாபம், அதைத்தான் பிரயோஜனம்னு சொல்கிறோம். அந்த ட்ராவலிங் டைம் எப்படி யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அஃபிஷியலோ பர்சனலோ வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும்போது நாம் ட்ராவல் பண்ணுற டைம் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு பிரயோஜனமான வழியில் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் படிக்கணும்னு நினச்சிருந்த ஒரு புத்தகத்தை முழுசாக படித்து முடிக்க அந்த பிரயாண நேரம், ட்ராவலிங் டைம் அமைஞ்சதுன்னா அதுதான் லாபம், அதாவது பிரயோஜனம். இந்த மாதிரி பயணத்தின் போது சிலருக்கு இசை கேட்பது இன்பம், சிலருக்கு புத்தகம் படிப்பதில் இன்பம், சிலருக்கு ட்ராவல் பண்ணுறதே ஒரு அலாதி. அந்த ஜன்னலோர சீட்டில் உட்காந்து வெளியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு உலகம் எதிர் திசையில் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதே ஒரு இன்பம். சில பேர் பஸ்ஸில் ஏறி சீட்டில் உட்கார்ந்த உடனே தூங்கிடுவாங்க. எந்த தொந்தரவும் இல்லாத உறங்க கிடைக்கும் அந்த பயண நேரம் அவர்களுக்கு இன்பம். இது எதுவும் இல்லாதவர்கள் அருகில் இருப்பவரிடம் வம்பு வராத வரை வாய் கொடுத்து மற்றவர் வாழ்க்கை பின்புலம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதும் இன்பம். அப்புறம் சார், நமக்கு சொந்த ஊர் அப்படின்னு ஆரம்பித்து அவங்க ஊரை பற்றி, அவங்கள பற்றி, அவங்க பார்க்குற வேலையை பற்றி கேட்டு ஊர் நிலவரத்தையும் தெரிஞ்சுப்பாங்க, அப்டேட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் எதுவும் இல்லை என்பார்கள் சிலர். காரணம், பயணத்தில் புத்தகம் படிப்பது கண்ணுக்கு கேடு, குலுங்கும் வாகனத்தில் எனக்கு உறக்கம் வராது, ஜன்னலோரமாக வேடிக்கை பார்த்தா பசுமை எங்கே சார் இருக்குது, எல்லாம் வறட்சியாக காட்சி அளிக்குது, பாட்டு கேட்கலான்னா இந்த காலத்து இசையோ இம்சை, சரி பக்கத்தில் பேச்சு கொடுக்கலான்னா என்ன பேசுறது, எதை பற்றியும் பேசலாம் அப்படின்னா முழுசாக ஒன்றை பற்றியாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோமா? இல்லையே, எல்லாம் அறக்குறை. சரி, பக்கத்தில் உட்கார்ந்துருப்பவர் குண்டக மண்டக ஆளாக இருந்தால் சுத்தம், வேறு வேணையே வேணாம். சரி, உள்நாட்டு பிரச்சனையை தலையை பிச்சுக்கும் போது வெளிநாட்டு விஷயம்லாம் வீண் விவகாரம் தானே. இப்படிப்பட்ட சூழலில் கிடைத்த அந்த பயண நேரத்தை பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ள வாழ்க்கையையே மாற்றி போடும் அளவிற்கு ஒரு உன்னத செயல், அதன் செயல்திறம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். தியானம், யோகா, இதில் பல வகைகள் உண்டு. வெறுமனே கண்களை மூடி சுவாசத்தை கவனிப்பது மட்டும் ஒரு வகை. அது போதுமே அந்த பயண நேரத்தை இனிமையாய், வல்லமையாய், அர்த்தமுள்ளதாய் ஆக்கிக் கொள்ளலாமே. உங்களால் கவனிக்கப்படும் அந்த சுவாசம் இந்த உலகத்தை இயக்கும் உயிர் சக்தி என்றால் மிகையாகாது. உலகத்து உயிரினங்கள் அத்தனையின் உயிர் மூச்சும் இந்த காற்று மண்டலத்தில் கலந்திருக்கிறது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த காற்று வழியாக இந்த வினாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ரேடியோ எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை வண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள், அத்தனையும் இந்த காற்றில் மிதந்து வந்து ஒரு சின்ன செல்ஃபோனுக்குள்ளே இதோ இந்த வீடியோ நீங்களும் இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. காற்றின் சக்தி என்னென்னு சுமாராக நமக்கு இப்போது புரிஞ்சிருக்கும். அதனால் நாம் காற்றை சுவாசிக்கும் போது கவனிக்கும் இந்த தியான முறை நிச்சயமாக உங்கள் பயண நேரத்தை பிரயோஜனமாக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மூச்சை கவனிக்கும் போது மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற பல சிந்தனைகள் ஒவ்வொன்றா எண்ணிக்கையில் குறையிறத உணரலாம். ஒரு கட்டத்தில் உங்கள் கவனம் முழுசும் உங்கள் சுவாசத்தின் மீதே இருக்கும். அந்த நிலை கிட்டத்தட்ட உறக்க நிலைதான். ஆனால் நீங்கள் விழிப்புடன் இருப்பீர்கள். புருவ மத்தியில் பலவித வண்ணங்கள் வந்து போகும். இந்த பயிற்சி முடிந்து கண் விழிக்கும் போது உங்கள் மனசு ரொம்ப லேசாகவும் உள்ளத்தில் ஒருவித அமைதியும் நிதானமும் இருப்பதை உணரலாம். கோபம் இருக்காது, ஒருவித சாந்த நிலையை உணரலாம். இப்போது நீங்கள் சிந்திக்கும் ஒரு செயலில் முடிவெடுத்தல் என்பது மிகச்சரியாக இருக்கும். வெற்றியை கொடுக்கும், தன்னம்பிக்கையை உயர்த்தும். இதனால் நம்ம வெளியூருக்கு எந்த காரியமாக வந்தோமோ அந்த வேலையும் சக்ஸஸாக முடியும். பயண நேரத்தில் தியானம் செய்வது எப்படி அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள். பலவிதமான தியானம் இருக்கிறது. முறைப்படி அந்த மூச்சை கவனிக்கும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஓய்வு நேரம் அத்தனையும் சக்தியாக மாற்றுங்கள். வாழ்கின்ற நேரத்தை அன்பாகவும் ஆனந்தமாகவும் மாற்றி செலவிடுங்கள். நிச்சயமற்ற இந்த வாழ்வின் நிதர்சனமான இந்த நேரத்தை வாழ்வின் பொக்கிஷமாக கருதி காலத்தை வீணடிக்காமல் பயன்படுத்தி கொண்டால் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லா பயணமும் பிரயோஜனமாய் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.